வாரம் நடிகைகள் என்னென்ன ஸ்கின் கேர் பிராண்டெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் அவங்க ஃபவுண்டராக இருந்து ஓன் பண்ணுறாங்க, எப்படிலாம் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ காசு சம்பாதிச்சாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் போதா நஷ்டம் போதா இப்படிங்கிற பல விஷயங்கள்ல பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போகிற நடிகைகள் எல்லாமே அவங்க நடிகைகளாக மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி ஒரு பிஸ்னஸை தனியாக நடத்திட்டே வராங்க. அது ஒரு சில பேர் எனக்கே தெரியலங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்கா, இவ்வளோ விலை அதிகமாக இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமன்னாவை தான் பார்க்க போகிறோம். தமன்னாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பாலிவுட்ல அவங்க வந்து ஒரு கிளாமரஸான ஒரு ஆக்ட்ரஸ். தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு கியூட்டான நடிகை. பொதுவாகவே ஒரு நடிகர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அவருக்குன்னு ஒரு 10-15 பிசினஸ் பின்னாடி இருக்கும். ஆனால் தமன்னாக்குன்னு ஒரு டேட்டா எடுத்தா பிசினஸ் பெருசா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பாவே ஒரு பெரிய ஜுவல்லரி பிசினஸை வச்சு நடத்தினவர் தான். இப்போ தமன்னாவும் இந்த ஃபீல்ட்ல இறங்கி ஒயிட் அண்ட் கோல்டு அப்படிங்கிற ஒரு புதிய ஃபைனஸ்ட் ஜுவல்லரிஸ்லாம் வந்து விற்கிறதுக்கான தொடக்கம் பண்ணியிருக்காங்க மும்பைல. இப்போ இந்த கடை வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆனதும் இல்லாம தமன்னா வியர் பண்ற அந்த சின்ன அந்த குட்டி குட்டி செயின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு போட்டு போறது, இங்க போட்டு போறது, அங்க போட்டு போறது, மாடர்னா இருக்கிறதுலாம் அவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க. நிறைய பேர் தமன்னாவை எப்படி கமெண்ட் அடிச்சாங்கன்னா, நடிகை எப்படி வந்து கோல்டு எல்லாம் வந்து இறங்க முடியும், அவங்களுக்கு அந்த அனுபவமே இருக்காது அப்படின்றாங்க. ஆனா இவங்க ஃபேமிலி 15 வருஷமா அதுல அனுபவம் இருந்தனால இவங்களுக்கும் அந்த அனுபவம் வந்திருக்கு. அப்பாவோட ஹெல்ப்லயும் சரி, இவங்களோட இவ்வளோ பெரிய பவர் வச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது திரிஷாவை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இவங்க ஸ்பான்சரா போவாங்க, பல இடங்கள்ல வந்து இவங்க மாடலா நடிப்பாங்க, ஒரு விளம்பரத்துக்கே அவங்க மாடலா வருவாங்களே தவிர இவங்க என்னடா பிசினஸ் பண்றாங்கன்றது எனக்கு ரொம்ப நாளா டவுட்டு. ஆனா அவங்களோட டேட்டா எடுத்து பார்த்தா எதுவுமே பெருசா கிடைக்கல. ஆனா இவங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க, அதுவும் ஸ்பெசிபிக்கா ஹைதராபாத் மும்பைல மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பணம் போடுறாங்க, ஸ்டாக்ஸை வந்து மெயின்டைன் பண்றாங்க. இது போன்ற நம்ம நினைக்க முடியாத பல விஷயங்கள் வந்து திரிஷா வந்து சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து திரிஷா ஒரு காலத்துல சினிமா விட்டு விலகி போய் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது கூட இது ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்து வந்து பார்க்க போறது நிவேதா பெத்ராஜ் தான். இந்த நடிகை மேல என்னதான் பல சர்ச்சைகள் வந்தாலும் அவங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி நான் பிசினஸ் பண்ணணும், எனக்கு பிசினஸ் மேல வந்து நிறைய ஆசைகள் இருக்கு, நடிகையா என்னால எவ்வளவு நாள் நிலைக்க முடியும்னு தெரியல, ஏன்னா நானே வந்து ஒரு லேசி கேர்ள், அதனால எனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நான் பிசினஸ் பண்ணணும் ஆசைப்படுறேன், ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் மாதிரி ஏதாவது ஒன்று தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஹோட்டல் தொடங்கினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நிவேதா பெத்ராஜ் கீழே என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கல. ஆனா ரீசெண்டா பேக் ஹோம் கம்பெனி அப்படிங்கறத தொடங்குறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் கேர் பிராண்ட். 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாமே 399 499 அவ்வளோ அஃபோர்டபுளா வந்து அந்த பாடி லோஷன்லாம் வந்து விற்கிறாங்க. அதோட ரிவ்யூஸ் வந்து நமக்கு பெரும்பாலும் கிடைக்கல. இப்பதான் ரீசெண்டா இர்ஃபான் அவர்களுடைய மனைவி வந்து அதை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் பெரும்பாலும் இன்ஃபுளுசர்ஸ் கையில இது வந்து போகல. அவங்களே தான் வந்து இதற்கு மாடல் போட்டோ ஷூட் பண்றது, மாடலுக்கு வந்து முடி சரி பண்ணி விடுறது, இது எல்லாமே ஒத்தால தனியா வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரசிகர்கள் பல பேர் ஆச்சரியம் அடைஞ்சாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சமந்தா வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க, அது பேர் டாலாலா. இப்ப ரீசெண்டா மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற ஒரு படம் வருது. அதுல சமந்தா வந்து ஒரு பேடி மாதிரி இருக்க டப்பா டப்பா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதே இவங்கதான், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இவங்க தான். இப்போ மேட்டர்னா இதை தவிர்த்து சமந்தா என்ன பண்றாங்க, இவங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கரெக்டா அவங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வரும்போது அழகான காட்டன் குர்த்திஸை போட்டு வருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க எங்கேயாவது வெளியே வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு மாடல் பண்ணி கொடுப்பாங்க? அதான் தப்பு. ட்ரூலி எஸ்எம்ஏ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, அதாவது எஸ்எம்ஏங்கிறது சமந்தா தான். அதுல பாத்தீங்கன்னா சமந்தாவே மாடலா இருந்து இவங்களே காட்டன் குர்த்திஸை ப்ரொடியூஸ் பண்ணி அங்க வந்து வித்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த குர்த்தியோட விலை கேட்டீங்கன்னா ஒரு 4000 3000க்கு மேலதான் இருக்கு. கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எலிகண்டா இருக்கு. காட்டன் குர்த்தியா இருந்தாலும் இப்படி போடுறதுக்கு கொஞ்சம் மாடர்ன் எலிகண்டா இருக்கு, நம்ம ஏர்போர்ட்ல போட்டு போகும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது ஸ்னேகா. அவங்க ஸ்னேஹாலயா சில்க்ஸ் அப்படின்னு தனியா ஒரு கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு கொஞ்சம் சர்ச்சைகளா போயிட்டு தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்ஃபுளுசர் இவங்களை பார்த்து நீ ஏன் இவ்வளவு சாரி இவ்வளவு விலைக்கு விற்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து இந்த வீக் ஸ்டார்டிங்ல போட்டிருந்தா, அதை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த லிங்கையும் நான் கொடுத்துடுறேன், உங்களுக்கு வேணாலும் நீங்க வீடியோ செக்ஷன்ல போனீங்கன்னாவும் இருக்கும். ஆனா இதை தவிர்த்து ஸ்னேகா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, துபாயில லாஜிஸ்டிக் சப்ளை செயின் அப்படிங்கிறது தனியாவே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து டோட்டலாவே ஐடி பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. அது துபாயில வந்து இவங்க பண்ணிட்டு வரதா வந்து ஒரு செய்திகள் வந்துச்சு. இதுல எல்லா நடிகர்களும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ப்ராஃபிட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் கவனிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர்கள்
ஸ்பெசிஃபிக்காவே இந்த ஸ்கின் கேர், மேக்கப் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ட்ரெஸ்ஸு கடை அந்த மாதிரி. ஈவன் நடிகைகள் மட்டும் பண்றது இல்லை, சீரியல் நடிகைகளும் இன்னைக்கு பல பொட்டிக்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மள மாதிரியே நம்ம மக்களும் சாரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி, நம்மள மாதிரி நம்ம மக்களும் வந்து ஸ்கின் கேர் வந்து சூப்பரா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இவங்க ஆரம்பிச்சிருக்காங்களோ என்னவோ. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இவங்களே வந்து பிசினஸ் பண்றதுனால சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு இது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணிடுங்க.